Good afternoon. English first paper, second paper. First paper, second paper நாலே மாணவர்கள் மத்தியில கொஞ்சம் பயம் இருக்கும். பாஸ் பண்ணலாமா முடியாதா? ஆனா ரெண்டு பேப்பரையும் சேர்த்து 40+40 எவ்வளவு? ரெண்டு அதுல 80 ரெண்டால டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளவு? அப்ப 40 எடுத்தா பாஸா ஃபெயிலா? எல்லாருமே பாஸ். யாருமே ஃபெயில் ஆகிறதுக்கு இங்க உட்கார்ந்துருக்க வாய்ப்பே கிடையாது. ஆமாவா இல்லையா? ரைட். நீ உட்கார்ந்துருக்க யாருமே முதலாவதாக ஆங்கிலத்தில் யாரும் ஃபெயில் ஆக மாட்டீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம இப்ப உள்ள போறோம். முதலாவது பேப்பர் மேன் எழுதிக்க பார்ப்போம். ஆங்கிலம் தாள் 1 இங்கிலீஷ் பேப்பர் மேன். அதுல 40 மதிப்பெண்கள் எவ்வாறு எடுப்பது என்பதை பற்றிய ஒரு சிறந்த ஒரு கண்ணோட்டம். நம்பர் 1 சினானிம்ஸ் இருக்கும். சினானிம்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா 5 கொடுத்திருப்பாங்க. இந்த 5 சினானிம்ஸ் எப்படி ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் எடுக்கிறாங்கன்னா பாடம் 1, பாடம் 2, பாடம் 3 ஆகிய 3 பாடங்களில் கட்டாயமாக 3 கேள்விகள் இருக்க வேண்டும். உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்திருப்பாங்க. அது என்ன கைடா இருந்தாலும் சரி, அந்த கையில் இருக்கக்கூடிய சினானிம்ஸ் படிச்சீங்க அப்படின்னா 3 பாடத்திலிருந்து 3 மதிப்பெண்கள். சரியா? நீ மற்ற 4, 5, 6, 7 போக வேண்டிய அவசியமே இல்லை. மொத்தம் 7 பாடங்கள் இருக்கிறது. 3 பாடத்தில் இருக்கக்கூடிய 3 சினானிம்ஸ்ல உனக்கு 3 மதிப்பெண். அடுத்து வரக்கூடிய ஆன்டனிம்ஸ். நான் கொஞ்சம் வேகமா போனேன். இந்த ஆன்டனிம்ஸ்ல மொத்தம் 7 பாடங்கள் இருக்குது. முதல் பாடங்கள் 3 பாடங்கள்ல 3 ஆன்டனிம்ஸ் கேட்கிறாங்க. அப்ப முதல் பாடத்தில் இருக்கக்கூடியது, இரண்டாம் பாடத்தில் இருக்கக்கூடியது, மூன்றாம் பாடத்தில் இருக்கக்கூடியது 3 படிச்சாச்சுன்னா உனக்கு 3 மதிப்பெண்கள் உறுதியாக உண்டு. அப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா 3+3 ஆன்டனிம்ஸ் அண்ட் சினானிம்ஸ்ல ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் வாங்கலாம். வாங்கலாமா வாங்க முடியாதா? ஏன்னா 7 பாடம் இருக்கு. நீ 7 பாடத்தில் இருக்கக்கூடிய ஆன்டனிம்ஸ் சினானிம்ஸ் கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு 3 படிச்சீங்கன்னா 6 மதிப்பெண்கள். அப்ப 6 போட்டு வச்சுக்கோ. உன் கையில் இருக்கக்கூடிய 6 மதிப்பெண்கள். அடுத்தபடியாக இருக்கக்கூடியது எனி 10 ஆஃப் த ஃபாலோயிங். அதானே? இந்த எனி 10 ஆஃப் த ஃபாலோயிங்ல எந்த ஒரு மாணவனும் சராசரியாக 8 மதிப்பெண்கள் வாங்கிடலாம். யார் வேணாலும் வாங்கலாம். இது நான் நல்லா படிக்கிறேன்னா வாங்க முடியும் அப்படின்றலாம் கிடையாது. 8 மதிப்பெண்கள் போட்டு வச்சுக்கோப்போம். 3+3 இப்போ 8 வாங்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன தெரியுமா? அப்ரிவியேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் என்னது? அப்ரிவியேஷன். அப்ரிவியேஷனை பொறுத்தளவுல உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய கைடு அல்லது நோட்ஸ் எதா இருந்தாலும் சரி வாசித்து பழகு. என்ன செய்யணும்? ஹலோ, என்ன செய்யணும்? வாசிக்கணும். இப்ப நான் கேட்கறது நீங்க சொல்லுங்க பார்ப்போம். PIN என்னது? பின் என்னது? போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர். PLO. PLO PLO ஃப்ளோவா? IPL என்னது? அடிக்கிறான் பாரு. IPL கரெக்டா சொல்றான். ஓகேயா? அப்ப IPL தெரியுது. இதுல என்ன தெரியுது அப்படின்னா நீங்க அந்த அப்ரிவியேஷன்ஸ் உங்க புக்ல வாசிக்கணும். பொதுவாக எங்க ஸ்கூல்ல நாங்க ஒரு வழக்கு வச்சிருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு ஆசிரியர் ஒரு விதமாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு மாணவனை குழுவாக உட்கார வைத்து அதை பேச வைப்பது. அவன் வரிசையா சொல்ல இவன் சொல்லிக்கிட்டே வரணும். நீ கவனமா பாக்குறியோ கவனம் இல்லாம பாக்குறியோ வாசிக்க உன் மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நான் திரும்ப நல்லா சொல்றேன். PIN திரும்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாப்பா. என்னது? ரைட். இப்ப எனக்கு சொல்லுவாப்போம். AIDS என்னது? யூனிசெஃப் இல்லையா? இந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்க வாசித்து பழகுனீங்கன்னா நிச்சயமாக 1 மதிப்பெண் எடுத்துடலாம். 2வது மதிப்பெண் ஹோமோபோன். என்னது? ஹோமோபோன். இந்த ஹோமோபோன் தங்கம் எவற்றால் நிர்ணயிக்கப்படுகிறது? கேரட் அல்லது கேரட். CARROT CAROT எது? அப்ப நமக்கு ஈஸியா படிச்சு பார்க்கணும். இதை ஹோமோபோன்ஸ்ன்றது உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அர்த்தங்கள் வேறுபட்டதாக காணப்படும் இல்லையா? உங்க ஸ்கூல்ல எத்தனை மாடி கட்டடம் இருக்கு? 2 மாடி கட்டடம் இருக்கு. இது எப்படி சொல்லலாம்னா 2 டயர். TIER எந்த டயர் கரெக்ட்? TIER கரெக்ட். எல்லாருமே சரியா சொல்றீங்க. ரொம்ப அருமையான மாணவர்கள். உண்மையிலே நீங்க ஆங்கிலத்துல சிறப்பாக பதில் எழுதுறீங்க. எனக்கு நிச்சயம் தெரியும். ஏன்னா மேலப்பாளையம் கூட்டமைப்புல எந்த மாணவர்களும் இழைத்தவர்கள் சளைத்தவர்கள் அல்ல. ஆமாவா இல்லையா? ஆமான்னா கைதட்டி, இல்லைன்னா சும்மா இருந்துக்க. வெரி குட். இது ஹோமோபோன்ஸ். 3வது என்ன தெரியுமா? அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ். இப்போ பிஸ்கட்ஸ்க்கு என்னது? டஸ்டின், லிப்ட். எல்லாருமே மதிப்பெண் வாங்குறீங்க. ரொம்ப அருமையா வாங்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அப்ரிவியேஷன், 2வது ஹோமோபோன்ஸ், 3வது என்ன சொன்னேன்? அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ். 4வது என்ன சொல்ல போறோம் அப்படின்னா நீங்க படிக்க வேண்டியது ரீப்ளேஸ் த வேர்ட் ஈக்குவலன்ட் டு காம்பவுண்ட் வேர்டு. இப்ப நான் சொல்றேன், யார் கரெக்டா சொல்லுங்க. டக்குனு எந்திரிக்கணும். யாரா இருந்துச்சுன்னா உனக்கு ஒரு பிரைஸ். ஹேண்ட்ன்றது மேல கொடுத்துருக்காங்க. கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா லைட், மார்க், ரைட், ரிட்டன்.
ஹேண்ட் ரிட்டன் சரியான பதில். இந்த மாணவிக்கு வந்துட்டு ஒரு கைது வைப்போம், அங்க ஒரு பையன் எந்திரிச்சிருக்கலாம், அவன் கைது வைப்போம். சிறப்பா டக்குன்னு எந்திரிக்கணும். ஹேண்ட் ரிட்டன். அப்ப எத்தனை மார்க்? எத்தனை மதிப்பெண்கள்? இந்த பகுதியில் 8 மதிப்பெண் வாங்கலாம். அதுக்கடுத்து சிங்குலர் ப்ளூரல், மெமோரண்டம், சிங்குலர் ப்ளூரல், அஜெண்டம், அஜெண்டா, பாக்டீரியா. வெரி குட், வெரி குட். நீ மாணவர்கள் சிறந்த மாணவர்கள். உங்கள் பள்ளியில் ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் சிறந்த ஆசிரியர்கள். அடுத்தபடியாக நீங்க வந்து படிக்க போறது வந்துட்டு, இப்போ மேல வந்து ஒரு வேர்டு கொடுத்திருப்பாங்க, prefix suffix கொடுத்திருப்பாங்களா? ஹாப்பி. கீழ வந்து அன் கொடுத்திருக்காங்க, இம் கொடுத்திருக்காங்க, இரு கொடுத்திருக்காங்க. ரெகுலர், நோபல். இந்த அன்னோபல் சொன்னவங்க கைது பார்ப்போம். நோபலுக்கு அன்னோபல் சொன்னவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பேனா, ஹீரோ பேனா ரைட் எடுத்து சொல்லுங்க. நோபலுக்கு அன்னோபல் சொன்னவங்களுக்கெல்லாம் ஒரு ஹீரோ பேனா. எல்லாம் யாராவது நோபலுக்கு அன்னோபல் சொன்னவங்களுக்கு இப்ப நம்ம சார் நிக்கிறார்ல, அழகா கேப் வச்சிருக்காரு பாத்தீங்களா? இந்த சார் வந்து ஏன்னா அவரு அழகா ஷேப் பண்ணிருக்கிறாரு. எனக்கே கொஞ்சம் பொறாமையா இருக்கு, எனக்கு அப்படி வர மாட்டேங்குது அப்படின்னு. அவர் வந்து இப்ப எல்லாத்துக்கும் ஒரு ஹீரோ பண்ண கொடுக்க போறாரு. அன்னோபல் கைதுக்கு, அன்னோபல் அன்னோபல் அன்னோபல். இங்கெல்லாம் என்னப்பா உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? உங்க ஆசிரியர் சொல்லி கொடுக்கலையா? அப்ப நோபலுக்கு ஆப்போசிட் என்னது? இக்னோபல். அன்னோபல் சொன்னவங்களுக்குலாம் தப்பு. காப்பாத்திட்டோமா அவரை? அடுத்து வரும் பார்த்துக்கோ, நிறைய வரும், இங்கிலீஷ்ல தான் நிறைய வரும். ஓகேயா? அப்போ சிங்குலர் ப்ளூரல் எல்லாம் முடிச்சு வந்துட்டோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறது என்ன அப்படின்னா, ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ். ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ல எந்த வார்த்தையை எந்த இடத்துல போட்டா சரியான நமக்கு விளக்கம் கிடைக்கும். சோ இந்த இடம் வந்து உங்களுடைய அறிவுத்திறனை வந்து டெஸ்ட் பண்றதுக்கு தான். 8 மதிப்பெண்கள் அழகா எடுத்து விடலாம். இப்போ நான் முதல்ல வந்து சொன்னதெல்லாம் எழுதிட்டே வாங்க. நம்பர் 1 அப்ரிவேஷன், நம்பர் 2 ஹோமோபோன்ஸ், நம்பர் 3 வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், 4வது வந்துட்டு காம்பவுண்ட் வேர்ட், 5வது வந்துட்டு சிங்குலர் ப்ளூரல், 6வது வந்துட்டு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இல்லையாச்சா? 7வது வந்துட்டு சிலபிஃபிகேஷன். 7வது இப்ப நான் சொன்ன உடனே டக்குன்னு எந்திரிக்கணும். 550 ரூபாய் மதிப்புள்ள பார்க்கர் பென் பாப்பமா? ரைட். ரெஸ்பான்சிபிலிட்டி எத்தனை சிலபிள்? எழுதி சொல்ல வேகமா. ரெஸ்பான்சிபிலிட்டி எத்தனை? 4. ரெஸ்பான்சிபிலிட்டி 4. ரெஸ்பான்சிபிலிட்டி 4. இங்க யாரோ ஒருத்தர் சொல்றீங்களா? எத்தனை? என்னமா இப்படின்னா முட்டையா? இந்த இப்படின்றாங்கப்பா முட்டை. 6. 6ன்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் சரியான பதில். யாராவது ஒருத்தவங்க நீங்க சொல்லுவாப்ப எப்படி 6ன்னு? அந்த வீர மங்கையை பார்க்க விரும்புகிறேன், வீர மாணவனை பார்க்க விரும்புகிறேன். அந்த 6ன்னு சொன்னாங்க. கமான் கமான் மேக் ஃபாஸ்ட். ஓடிவா ஓடிவா. யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்க அவங்க தான். யாரு ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அவங்க தான். யூ ஸ்டே தேர், யூ ஸ்டே தேர். கம் கம். Responsibility. Clap everybody. Clap everybody. இந்த பொண்ணு பாக்குற சார் வந்துட்டு பேனாவை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரு? அதை எப்படி நான் கொடுப்பேன்? கடைசியில தான் கொடுப்பேன். சரி, ஓகே. ரெஸ்பான்சிபிலிட்டி சரியான பதில். அதுக்கடுத்து அடுத்த மதிப்பெண் என்ன தெரியுமா? கன்ஸ்ட்ரக்ட் த சென்டென்ஸ் ஒன் வேர்டு. பியூட்டி இருக்கு, பியூட்டிஃபுல் இருக்கு, பியூட்டிஃபுல்லி இருக்கு. இத வந்து நீ என்ன செய்யணுமா? சிம்பிளா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இப்ப பியூட்டிஃபுல், இந்த சார் இருக்கிறாரு, பியூட்டிஃபுல் வச்சு சொல்லுவாப்பா. He is a beautiful animal. ஐயோ, he is a beautiful man. ஒரு மார்க் சரியா போச்சா? இங்க பாரு, எல்லாருமே எழுதலாம். நிறைய பேர் நீங்க வந்து தப்பா நினைக்கிறீங்க. உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும், நீங்க அழகா எழுதலாம். உங்களுக்கு வந்து அந்த அறிவுத்திறன் இருக்கு, உங்க ஆசிரியர்கள் அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. he is a beautiful. சரியா? ரொம்ப ஈஸியா தான். இது வந்துட்டு 1 மதிப்பெண். அடுத்த மதிப்பெண் எங்க இருக்கு அப்படின்னா, நல்லா கவனிங்க. அடுத்த மதிப்பெண் எங்க இருக்கு? 8 மதிப்பெண் சொல்லி இருக்கிறேன். எல்லாருக்கும் சேர்ந்து பதில் சொல்லு. நம்பர் 1 அப்ரிவேஷன், ஹோமோபோன்ஸ், அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், காம்பவுண்ட் வேர்ட், சிங்குலர் ப்ளூரல், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ், சிலபிஃபிகேஷன், கன்ஸ்ட்ரக்டட் சென்டென்ஸ். இந்த சிலபிஃபிகேஷன்ல மீண்டுமாக நான் உனக்கு உதாரணம் கொடுக்கிறேன். அது என்ன உதாரணம் தெரியுமா? எஜுகேஷன். டக்குன்னு எந்திரிக்கணும். எத்தனை? எஜுகேஷன். பாய் சைடுல மீச வச்சிருக்கான், சொல்ற தம்பி. எஜுகேஷன் 3 2 1. 3 2 1.
மூணு மூணுன்றவங்க கை தூக்க வேகமா வேகமா வேகமா. மூணு மூணு மூணு. பிள்ளைங்களாம் ரொம்ப மோசம், பிள்ளைங்க ரொம்ப மோசம். மூணுன்றாங்க. பாய்ஸ் தான் கட்டணும். இப்ப வந்துட்டு பிள்ளைங்களுக்கு கேர்ள்ஸ் பல்சியாப்போ ஒன்னா ரெண்டா மூணா கை தூக்க எத்தனை? என்னப்பா இவங்க லூஸ் பண்ணமா நாலுன்றாங்க. ஐய 4 என்பது சரியான பதில். ஓகே, எப்படி யாரும் சொல்றது? வேகமா வேகமா வேகமா. யாராவது ஒருத்தர் வேகமா ஓடி வரணும்ல. இதெல்லாம் கையை காட்டினா நான் நிப்பாட்டு நடத்துமா? வேகமா வேகமா. 4 என்பது சரியான பதில். எப்படி? உனக்கு ஒரு இன்னொரு பிஸ்கட் தர சொல்லுவோம். 2 பிஸ்கட் உனக்கு. ஓகேயா? எஜுகேஷன். இப்ப நல்ல கவனி. எலகண்ட், எலிகண்ட், எலைட், எஜுகேஷன். இந்த வேர்டு கொடுத்தாங்கன்னா ஈய தனியா பிரிச்சுடு. எழுதிக்கோ, எழுதி வச்சுக்கோ. எலிகண்ட், ELEGANT, எலிகண்ட். ELITE, எலைட். EG எஜுகேஷன் அப்படின்னா ஈய தனியா பிரிச்சிடணும். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எஜுகேஷன் 3 சொல்றீங்க, தவறு. சரியா? அப்போ இந்த பகுதியில் 10க்கு எத்தனை மார்க் வாங்கலாம்? 8. சினானிம்ஸ் எத்தனை சொன்னேன்? 3. ஆன்டனிம்ஸ் எத்தனை சொன்னேன்? இப்ப எத்தனை சொன்னேன்? எத்தனை மார்க் உன் கையில இருக்கு பாப்போம். அடுத்து எத்தனை வரும் பாப்போம். அடுத்து 10 எழுதணும். அடுத்து 10 எழுதுங்களா? இந்த 10ல 7 மதிப்பெண்கள் எல்லா மாணவனும் வாங்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கற வேணாம். அவன் என்னைக்கு லூஸ்தனமா படிச்சு 100க்கு 100 வாங்குறவன் வேற, நமக்கு வேணவே வேண்டாம். நம்ம 7 மார்க் வாங்கிடலாமா? வாங்கலாமா வேணாமா? நம்பர் 1 இட் கிளாஸ் வாங்கலாமா? இந்த இட் கிளாஸ்ல 3 ரூல் இருக்கு. இங்கிலீஷ்னாலே ரூல் தான். ஏன்னா பிரிட்டிஷ்காரன் வந்துட்டு என்ன சொல்லி போயிட்டான், இங்கிலீஷ்னாலே ரூல். ஓகேயா? நம்ம ரூல் நமக்கு ரொம்ப ஈஸி தான். இட் கிளாஸ். இப்போ நான் சொல்றேன் பாத்துக்க. இஃப் ஐ ஸ்பீக் வெல், இஃப் ஐ ஸ்பீக் வெல், all people would listen, will listen, would have listen. If I speak well, all people would listen, will listen, would have listened. எது பதில? 1 2 3? 1 கை தூக்க. would listen, will listen, would have listen. 1 2 3? 2. பாய்ஸ் 2 கை தூக்குறான். கேர்ள்ஸ் 3. கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் தப்பு, பாய்ஸ்க்கு ரைட். என்ன கேர்ள்ஸ் நீங்க எல்லாம் இதுல கரெக்டா சொன்னீங்க, இது தப்பு விட்டுட்டீங்களே. இட் கிளாஸ் பாய்ஸ் கரெக்ட். ஓகே, அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? எழுதி வச்சுக்கோ. verb present tense வந்தா எழுதி வச்சுக்கோ. பக்கத்துல எழுதிக்கோ. verb வந்து பிரசன்ட்ல இருந்துச்சு அப்படின்னா will வரணும். verb வந்து past tenseல இருந்தா would வரணும். verb வந்து past perfectல இருந்தா would have, should have அப்படி வரணும். எழுதி வச்சுக்கோ தம்பி. இட் கிளாஸ் 3 மார்க். 3 மார்க் விட்டுற கூடாது. இட் கிளாஸ் 3 மார்க். சரியா? கிளவி கூட எடுப்பான். நீ என்ன 15 வயசு பையன் அழகா எடுக்கலாம்ல? சரியா? ஆமா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நான் திரும்ப கேள்வி கேட்கிறேன். கேர்ள்ஸ் மட்டும் பதில் சொல்லு. பிரசன்ட் verb வந்தா will, past verb வந்தா past perfect வந்தா would have. வெரி குட். இப்போ நம்பர் 1 மார்க் வந்துட்டு இஃப் கிளாஸ். நம்பர் 2 என்ன தெரியுமா? கொஸ்டின் பேட்டர்ன். அதாவது அந்த கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக். இந்த கொஸ்டின் டேக் என்ன தெரியுமா? ஐ டீச் இங்கிலீஷ். யார் பதில் சொல்றா? ஐ டீச் இங்கிலீஷ். இதுக்கு என்ன கொஸ்டின் டேக்? ஐ டீச் பாய் கேர்ள்ஸ் சொல்றாங்க, ஆமின்றாங்க. பாய் சொல்லுமா? யாராவது சொன்னீங்கன்னா அந்த டப்பா பரிசு. இந்த டப்பாக்குள்ள பழைய 500 ரூபாய் நோட்டு நிறைய இருக்கு. வேணாமா? ஐ டீச் இங்கிலீஷ். எனிபடி? எனிபடி? அந்த ஒருத்தர் மட்டும் கை தூக்குறான். எனிபாடி? எல்லாம் டெட் பாடியா உட்காந்துருக்காங்க. எனிபடி? எனிபாடி? ஐ டீச் இங்கிலீஷ். என்ன யாருமே இல்லையா? பாப்பா ஒருத்தர் வாப்பா. யாரு? ஓடிவா ஓடிவா. ஐ டீச் இங்கிலீஷ். வேகமா. இதுக்கு என்ன கொஸ்டின் டேக்? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். கொடுங்க கையில கொடுங்க. அழகா பதில் சொல்றான். டோன்ட் டை. பாத்தியா? கை தட்டு அவனுக்கு. கை தட்டு. கை கொடுப்பா. உனக்கு தான் பரிசு.
எல்லாரும் கவனி, நோட் எழுதிக்க, நோட் எடுத்துக்க, நோட் எடுத்துக்க, நோட்ல நல்லா எழுதிக்க, குறிப்பு எழுதிக்க. ஒருவேளை ஆசிரியர் பாடம் எடுத்து உனக்கு விளங்காம இருந்திருக்கலாம். இப்ப நீ கவனிச்சுக்கோ. ஒரு மதிப்பெண் கை விட்டுறாத. எப்படி தெரியுமா? டீச் அப்படின்னு இருந்துச்சுன்னா எழுதிக்கோமா, டீச். இந்த வெர்பை நம்ம ரெண்டு விதமா பிரிக்கணும். ஒன்னு டூ பிளஸ் டீச். எப்படி பிரிக்கணும்? டூ பிளஸ் டீச். அல்லது இன்னொன்னு வந்தது ஹீக்கு ஷீக்கு இட்டு வந்துருச்சுன்னா அப்படி எப்படி பிரிக்கிறது? டஸ் பிளஸ் டீச். எப்படி பிரிக்கணும்? டஸ் பிளஸ் டீச். அப்போ டூ டீச் இருக்கிறதுனால எப்படி வந்திருக்குது? டோன்ட் ஐ. எப்படி வந்திருக்கு? டோன்ட் ஐ. இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன், ஐ டாட் இங்கிலீஷ். இது எப்படி கொஸ்டின் டேக்? டிட்ன்றதுக்கு இருக்குள்ள. அப்ப டாட் எப்படி பிரிக்கணும்? டிட். ஓகேயா, புரியுதா? அப்ப டிட்னுடைய நெகட்டிவ் என்னது? டிடன்ட். என்னது? டிடன்ட் ஐ. ஓகேயா தம்பி, நல்லா கவனிங்க. கொஸ்டின் டேக் இருக்கிறதுலயே ஈஸி. பிரிக்க மட்டும்தான் தெரியணும். நீ என்ன செய்யணும்னா பிரிச்சு பழகணும். இது எப்படி பிரிச்சு பழகணும்? டூ வந்து டோன்ட், டஸ் வந்து டஸ்ன்ட், டிட் வந்து டிடன்ட், ஹேவ் வந்து ஹேஸ் வந்து ஹேட் வந்து வில் வந்து ஓன்ட். வில் வந்து வில்லான்டா என்னையா? வில் வந்து ஷல் வந்து ஷண்ட், ஷல் வந்து உட் வந்து குட் வந்து ஷுட் வந்து கான்ட் வந்து எல்லாமே சொல்றீங்க. நல்ல பிள்ளைங்க, கை தட்டிக்கீங்க. அட்டகாசமா பதில் சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். மூன்றாவது மதிப்பெண் என்ன தெரியுமா? அதுல அருமையான ஒரு மதிப்பெண் வந்து ஆர்டிகிள். என்னது? ஏ அண்ட் த. சரியா? சொல்லாம சொல்ல முடியாதா? ஐ டேஸ்ட் டேஷ் ஐஸ்கிரீம். ஐ டேஸ்ட் டேஷ். ஏன் சொன்னீங்க? ஐ ஏஇ ஐஓயு ஏஇ. இப்ப நான் சொல்றேன், he is studying in dash university. An university. வேமவா. நான் உன்னை எழுப்புறேன்னு நீ தப்பா நினைக்க கூடாது. சரியா? உன்னை திருத்துவதற்காக எழுப்புறேன். இந்த பொண்ணு அப்ப அதை வந்து சரியாக பதில் சொன்னான். நான் திறமையுள்ள மாணவி நினைச்சேன். ஆனா யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி ஆன் போட்டையே தப்பா போச்சு. ஏஏ ஐஓயு ஒன்னு ஆன் போடணுமா? ஆனால் போடணுமா, ஆனா உச்சரிப்பு வரலையே. யூ, அது ஊ கிடையாது, யூ. ஓகே, அப்போ எதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வந்து ஆன் போடக்கூடாது? தேங்க்யூ. எதுக்கு முன்னாடி எல்லாம் ஆன் போடக்கூடாது? யூஸ்ஃபுல் சொல்லுங்க. யூஸ்ஃபுல், யூனிகார்ன், அதுக்கடுத்து யூனிவர்சிட்டி, யூரோப்பியன், ஒன் நைட் மேன், 1 ரூபி நோட். இதுக்கு முன்னாடி வந்து என்ன போடக்கூடாது? ஆன் போடக்கூடாது. எழுதிட்டீங்களா? பாத்தீங்களா? சாக போற கிளையை எழுப்பி சொன்னா கூட சொல்லுவா. அருமையான கிராமர். நம்ம அப்படி நம்ம தப்பு விடுறோமே. நம்ம தப்பு விடக்கூடாது. ஓகே, ஆமா. ஆர்டிகலுக்கு முன்னாடி தப்பு விடக்கூடாது. அதுக்கடுத்து ப்ரொபோசிஷன்ல ஒரு மார்க். எப்படி தெரியுமா? I kept a ladder, L-A-D-D-E-R, a ladder dash wall, on the wall, upon the wall, against the wall. On எத்தனை பேர் கட்ட சொல்றீங்க? on. Girls எல்லாமே upon against. Girls correct, tick mark, boys into top mark. Okay, against the wall. எழுதி வச்சுக்கோ. A ladder na ஏணி. ladder அப்படினா ஏணி. the ladder is kept against the wall. Okay, very good. அப்போ இந்த பகுதியில உனக்கு 7 மதிப்பெண்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நான் என்ன சொல்றேன் அதை மட்டும் நோட் பண்ணிக்க. இன்னொன்னு வந்துட்டு சென்டென்ஸ் பேட்டர்ன். என்ன பேட்டர்ன்? சென்டென்ஸ் பேட்டர்ன்ல சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜெக்ட். இது யாராவது ஒருத்தன் அவன் சொல்றதுக்கு மட்டும் பதில் சொல்லுவாப்போம். Yesterday my father bought me a new cycle. Yesterday my father bought me a new cycle. இது என்னது? இது யார் சொல்றா? வேகமா. Yesterday my father bought me a new cycle. வேகமா. யாரும் இல்லையா? Yesterday my father. சொல்லுமா, என்னமா? Yesterday என்னது? Yesterday adjunct,
மை ஃபாதர் என்னது சப்ஜெக்ட், பாட் என்னது verb, மீ என்னது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், சைக்கிள் என்னது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்ப ஏ எஸ் வி ஐஓ டிஓ. வெரி குட் வெரி குட். அப்போ இந்த பகுதியில் ஒரு 7 மதிப்பெண்கள். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க என்ன எழுதலாம்னா கம்ப்ளீட் த சென்டென்ஸ் எழுதலாம். அது வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் நோட் பண்ணிக்கிங்க. சோ 7 மதிப்பெண்கள் எழுதுவதற்கு அங்க வாய்ப்பு உண்டு. அடுத்து வந்துட்டு 10 மார்க் கிராமர். இந்த 10 மார்க் கிராமர் வந்துட்டு டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், ஓகே, சிம்பிள் காமன் காம்ப்ளெக்ஸ், அதுல ஒரு இஃப் கிளாஸ் இருக்கு. சோ இது எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா 10 மதிப்பெண்கள் இருக்கு. இந்த 10 மதிப்பெண்கள்ல 6 மதிப்பெண்கள் எளிமையாக வாங்கிடலாம். இதுக்கு என்ன செய்யணும், நானே அந்த ரூலை திரும்ப திரும்ப படிச்சு பார்க்கணும். ரூல்ஸ் சரியா? இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், யாரா பதில் சொல்லுவோம் பார்ப்போம். ஐ டீச் இங்கிலீஷ் கிராமர். இது வாய்ஸ் மாத்து பார்ப்போம். ஆக்டிவ் வாய்ஸா பேசிவ் வாய்ஸா? இது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. யாராவது பேசிவ் வாய்ஸ் மாத்து பார்ப்போம். ஐ டீச் இங்கிலீஷ் கிராமர். ஐ டீச் இங்கிலீஷ் கிராமர். இதை பேசிவ் வாய்ஸ் கன்வெர்ட் பண்ணுங்க. சொன்னீங்கன்னா அந்த மைக் இலவசம். I teach English grammar. Anybody? எல்லாம் டெட் பாடியா உட்கார்ந்திருக்காங்க. I teach English grammar. English grammar வாசா இசா is English grammar is taught by me. ஓகேயா? எழுதி போய்க்கீங்க. இவர் நல்ல ரூல்ஸ் படிச்சுக்கணும். நல்ல ரூல்ஸ் படிச்சுக்கணும். எனக்கு டைம் கிடைச்சா உங்களுக்கு இன்னும் நான் அழகா சொல்லி தருவேன். நம்ம அசீஸ் சார் வந்து இன்னும் 1 மணி நேரம் கொடுத்தாருன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நான் விருப்பப்படுறேன். ஆனா இனி வந்துட்டு தலையில அடிச்சு உட்கார வச்சிருவாரு. ஓகே, அதனால வந்து நான் கொஞ்சம் வேகமா போறேன். ஓகே குட். இப்போ வந்துட்டு நமக்கு இந்த கிராமர் மட்டும் கிட்டத்தட்ட 8 மதிப்பெண்கள் 6 மதிப்பெண்கள் வாங்கிடலாம். நல்லா படிக்கிறவங்க 10 வாங்கிடலாம். நெக்ஸ்ட் பங்க்சுவேஷன் இருக்கு. நீயா சொல்லுவாப்போம் எத்தனை மார்க் வாங்கலாம்? 5 அப்படியே வாங்கிடலாம். ஓகே வெரி குட். அதுக்கடுத்து நீ படிக்க போறது கொஸ்டின் ஆன்சர்ஸ். நல்ல தம்பிங்க கவனிங்க, தங்கச்சிகளே தம்பிகளே, 3 பாடத்தை மட்டும் படிச்சீங்கன்னா 3 கேள்வி கட்டாயம் வரும். 3 பாடத்தை மட்டும் படிச்சீங்கன்னா ஒரு 5 மார்க் கேள்வி கட்டாயம் வரும். இதுதான் ப்ளூ பிரிண்ட். இது யாரு கொஸ்டின் எடுத்தாலும் இப்படிதான் எடுத்து ஆகணும், ஒரு வழியே கிடையாது. முதல் 3 பாடத்துல ஒரு 5 மார்க் கேள்வி உறுதியா உண்டு. முதல் 3 பாடத்துல 2 மார்க் கேள்வி உறுதியா உண்டு. அப்ப 6 மார்க் கிடைச்சிருச்சு, 5 மார்க் கிடைச்சிச்சு. நீ எப்படி எழுதுறியோ அதை வைத்து தான் உனக்கு மதிப்பெண். நல்லா எழுதுனா 5 அல்லது 4, கொஞ்சம் சுமார் எழுதுனா 3. ஓகேயா? அதே மாதிரி கொஸ்டின்ஸ் கரெக்டா எழுதுனா 2 அப்படியே கொடுத்துருவாங்க. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. 3 மதிப்பெண்களை அப்படியே வாங்கி விடலாம். அதுக்கப்புறம் போயம் போறோம். போயம்லாம் எழுதி பழகிட்டீங்களா? எத்தனை மனப்பாட போயம் இருக்கு? எல்லாம் எழுதி படிச்சாச்சா? 5 மார்க் வாங்கிடலாமா? அதுக்கடுத்து அப்ரிசியேஷன் 5 மார்க் வாங்கிடலாமா? திரும்ப படிங்க. உனக்கு கொடுத்த கைட திரும்ப படிங்க. அடுத்து நீ கட்டாயம் எழுத வேண்டியது என்னன்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். என்னது? சிமிலி தெரியுமா? மெட்டஃபர் தெரியுமா? அலிட்டரேஷன் தெரியுமா? பெர்சானிஃபிகேஷன் தெரியுமா? அனமோட்டோபியா தெரியுமா? ஆக்சிமோரன் தெரியுமா? எல்லாம் தெரியும் சொல்லுவோம், பரீட்சையில மட்டும் தெரியாதுன்றோம். கடைசி என்ன இருக்கு? ரைமிங் ஸ்கீம் தெரியுமா? இது தெரிஞ்ச 5 மார்க். இது தெரிஞ்ச எத்தனை மார்க்? அழகாக 5 மார்க். அன்பான தம்பிகளே, இன்னொரு கொஸ்டின் இருக்கு. என்ன தெரியுமா? இந்த போயம்லாம் முடிச்ச பிறகு போயம்லயும் முதல் 3 போயம் படிச்சா ஒரு 5 மார்க் அழகா எடுத்துடலாம். முதல் 3 போயம் மட்டும் கஷ்டப்படுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா, சார் எனக்கு இங்கிலீஷே வரமாட்டேங்குது சார், சுட்டு போட்டாலும் வரமாட்டேங்குது சார், நானும் திருப்பி போட்டு பார்க்குறேன் வரமாட்டேங்குது சார் அப்படின்னு யாராவது சொன்னேன்னா, முதல் 3 போயம், முதல் 3 நான் டீடைல், முதல் 3 ப்ரோஸ், இதை மட்டும் படி ஒரு கேள்வி கட்டாயம் வரும். இப்போ முதல் 3 போயத்தை படிச்சீங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? ஒரு கேள்வி எழுதிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன இருக்கு? காம்ப்ரிஹென்ஷன். சொல்லு. இது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, 5 கேள்வி கொடுத்துருப்பாங்க. எத்தனை மார்க்கு? 5 மார்க்கா? அடிப்பாவியா? எத்தனை மார்க்கு? 10 மார்க்கு. எத்தனை மார்க்கு? ஒரு பேராகிராஃப் 5 கொஸ்டின், ஒவ்வொன்றுக்கு 2 மார்க், 10 மார்க். அன்பான மாணவர்களே மாணவிகளே, தயவு செய்து விட்டு விடாதீர்கள். வாசிங்க, மீண்டும் என்ன செய்யுங்க? வாசிங்க. பதில் கட்டாயமா கிடைச்சிரும். 10 அழகா வாங்கிடலாம். கடைசியாக நீ எழுத போறது வந்துட்டு எரர் ஸ்பாட்டிங். என்ன ஸ்பாட்டிங்? எரர் ஸ்பாட்டிங்ல எத்தனை கொஸ்டின் இருக்கும்? 5 கொஸ்டின் இருக்கும். இப்ப நான் சொல்ற ஒரே ஒரு எரர் ஸ்பாட்டிங் சொல்றேன், யாராவது கரெக்டா பதில் சொல்றீங்களா பாப்போம். One of the boy in the class went to the tour. One of the boy in the class went to the tour. எங்க தப்பு இருக்கு? One of the boys, clap everybody. Correct, full mark. இப்படிதான். எனக்கு ரொம்ப கிராமர்ல ரொம்ப பிடிச்சது எரர் ஸ்பாட்டிங் தான். எரர் ஸ்பாட்டிங் நீ நல்லா படிச்சீனா, எரர் ஸ்பாட்டிங் தான் பிடிக்குமா? ரொம்ப நல்ல பிள்ளைங்க. எரர் ஸ்பாட்டிங் யாருக்காருக்கெல்லாம் பிடிக்குதோ உண்மையிலே உனக்கு ஆங்கிலம் சிறப்பாக வருகிறது என்று அர்த்தம்.
ரைட்டா? அருமையான பதில். கடைசியாக லட்டு மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். திருநெல்வேலியில என்ன ஃபேமஸ்? அல்வா மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். என்ன தெரியுமா? மதுரைக்கு என்ன ஃபேமஸ்? எங்க ஊர் மதுரை. மதுரைக்கு என்ன ஃபேமஸ்? ஆமா, நாங்கெல்லாம் மல்லிகைப்பூ கொடுப்போம், நீங்க என்ன கொடுப்பீங்க? ரொம்ப மோசமான ஒரு ரெண்டு காம்பினேஷன், அப்படிதானே? ஆமா, நம்ம ரெண்டும் ரொம்ப அருமையான காம்பினேஷன். இப்போ நாங்க மதுரைக்காரங்க என்ன பண்றது தெரியுமா? உனக்கு மல்லிகை கொடுக்கணும், நீங்க அல்வா கொடுங்க. இந்த கடைசி கொஸ்டின் அல்வா என்ன தெரியுமா? ஒரு படம் கொடுத்துருப்பாங்க, 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஈஸி தானே? ஹலோ, ஈஸியா இல்லையா? 2 பறவை போய்கிட்டு இருக்கு, கேள்வி கேட்டிருக்கான், ஹவு மெனி பேர்ட்ஸ் ஆர் ஃபிளையிங்? லூஸ்தனமான கொஸ்டின் இருக்கும் இல்லையா? 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, இந்த 2 பேர் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஹவு மெனி பீப்புள் ஆர் சிட்டிங் தேர்? 2. இப்போ எத்தனை சேர்ஸ் இருக்கு நான் பதில் சொல்லணும். ஹவு மெனி சேர்ஸ் ஆர் தேர்? சொல்லலாமா? ரொம்ப ஈஸியான. அப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 40 மார்க் வாங்கிட்டீங்களா இல்லையா? 40 மார்க் வாங்கிட்டீங்களா, கூட வாங்கிட்டீங்களா? ரைட். இப்போ நான் செகண்ட் பேப்பர் போலாமா? போலாமா, போக கூடாதா? அசிஸ் சார்னுடைய பெர்மிஷன் எடுக்கிறேன். எனக்கு 10 நிமிஷம் வேணும், தயவுசெய்து பொறுமையா இருங்க. கேட்கலாமா? ரைட், வெரி குட். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அருமையான வாத்தியார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மேலப்பாளையத்தில் எனக்கு ரொம்ப பரிச்சயமான அருமையான ஒரு மூத்த ஆசிரியர், நண்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப மூத்த ஆசிரியர், நல்லவர், எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வாத்தியார். அது ரைட்டா? ரைட், ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம செகண்ட் பேப்பர் போறோம் இல்லையா? செகண்ட் பேப்பர் சீக்கிரம். செகண்ட் பேப்பர். செகண்ட் பேப்பர்ல 35 மார்க் யாரு தான் படிக்கணும்? நீ தான் படிக்கணும். இது வேற மாற்று கருத்தே கிடையாது. இதுக்கு ஒத்தையா ரெட்டையெல்லாம் போட முடியாது, ஷார்ட்கட் டெக்னிக்கும் படிக்க முடியாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒன்னே ஒரு கொஸ்டின் இருக்கு, 5 மார்க். 35ல 5 மார்க் உறுதியா வாங்கிடலாம். என்ன தெரியுமா? பேராகிராஃப் 1 2 3 3 4 டீல் மட்டும் படிச்சா போதும், ஒரு பேராகிராஃப் கட்டாயம் வந்துடும். ரைட்டா? 1 2 3 போயம், 1 2 3 ப்ரோஸ், 1 2 3 நான் டீடைல், ஒரு பேராகிராஃப். இப்போ அந்த 65 மார்க் இருக்குல்ல, இந்த 65 மார்க் எப்படி வாங்குறது? நம்பர் 1 எழுதிக்கோ, நோட் மேக்கிங். நோட் மேக்கிங்க பொறுத்தளவுல முக்கியமான வார்த்தைகளை மட்டும் எடுத்து டேஷ் டேஷா போட்டேன்னா உனக்கு அருமையாக குறைந்தது 3 மதிப்பெண்கள், கூடுனது 4 மதிப்பெண்கள். ஒரு சில பள்ளிகள்ல எப்படி சொல்லி கொடுத்திருப்பாங்கன்னா பாயிண்ட்ஸ் வச்சு எழுத சொல்லியிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? பாயிண்ட்ஸ் A B C இல்ல ரோமன் லெட்டர் 1 ரோமன் லெட்டர் 2 ரோமன் லெட்டர் 3 அப்படி எழுதி கொடுத்திருப்பாங்க. நீ அப்படி எழுதினாலும் உனக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும், டேஷ் டேஷ் போட்டாலும் உனக்கு மதிப்பெண் கிடைக்கும். ரைட்டா? இது மேக் நோட்ஸ். சம்மரி எப்படி எழுதுறது? நீ ஏற்கனவே எழுதி வச்சிருக்கக்கூடிய ரஃப் காப்பி, என்ன காப்பி? ரஃப் காப்பி அல்லது ரஃப் டிராஃப்ட் அப்படின்னு எழுதிட்டு நீ ஒரு 5 வரி 6 வரி எழுதி முடிச்ச பிறகு அதை அடிச்சுட்டு எப்படி எழுதணும்? ஃபேர் டிராஃப்ட் அல்லது ஃபேர் காப்பி அப்படின்னு எழுதிட்டு அழகாக அடித்தம் திருத்தல் இல்லாமல் நீட்டா எழுதிட்டேன்னா உனக்கு குறைந்தது 3, கூடுனது எத்தனை? 4. ரொம்ப அழகா எழுதுனா 5, ரொம்ப அழகா எழுதுனா 5. ஆனா குறைந்தது 3 மதிப்பெண்கள், அது மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ மேக் நோட் இது இல்லையாச்சு, நோட் மேக்கிங் இல்லையாச்சு, சம்மரைஸ் இல்லையாச்சு. அப்போ 3 + 3 எவ்வளவு? 6 மார்க் உனக்கு கட்டாயமா கொடுத்துருவாங்க. தம்பி, ஒரு சீக்ரெட் நான் சொல்லிடுறேன், தயவுசெய்து ஆசிரியர்கள் வருத்தப்பட வேண்டாம். உன்னுடைய பேப்பரை ஆசிரியர்கள் திருத்தும் பொழுது நோட் மேக்கிங்க்கு 3 மார்க் போடணும்னு சட்டம் இருக்கு. எவ்வளவு? 3 மார்க் போடணும்னு சட்டமே இருக்கு. அதனால வாத்தியார் 3 மார்க் போட்டுருவாங்க, கவலைப்படாத. சரியா? அதே மாதிரி உனக்கு ரஃப் டிராஃப்ட் ஃபேர் டிராஃப்ட் எழுதுறீல, அதுக்கு எத்தனை மார்க் போடுவாங்க? 3 மார்க். அப்ப 3 + 3 எவ்வளவு? எத்தனைக்கு? ஆனா வாத்தியார் நாங்க சொல்ல மாட்டோம் கிளாஸ்ல, ஒழுங்கா சொல்லு பாத்துக்க, உனக்கு மார்க் போட மாட்டோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா போட்டுருவாங்க. ஓகேயா? அப்ப எத்தனை மார்க் இருக்கு உங்க கையில? 6. அடுத்த கொஸ்டின் போகுமா? டயலாக் ரைட்டிங். இருக்கிறதுலே கஷ்டமான டயலாக் ரைட்டிங். அப்புறம் பிள்ளைங்க ரொம்ப அழகா பதில் சொல்றாங்க. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் தி பேசேஜ் அண்ட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் தி ஃபேர் டிராஃப்ட். இது 3ஆல வகுத்து. ஓகேயா? இப்போ 3ல ஒரு பகுதி மட்டும் நீ சுருக்கி எழுதுனீனா உனக்கு மார்க் வந்துரும். இதெல்லாம் உன்னுடைய டெக்னிக், அழகா எழுதலாம். அடுத்து நான் போறேன், ஹெட்டிங் போடணும், கட்டாயம் போடணும். ஹெட்டிங் கட்டாயம் போடணும். இப்போ பாருங்க, பிள்ளைங்க ரொம்ப விவரமான ஆளுங்க. வாத்தியார் ரொம்ப வேகமா போறான் அப்படின்றதுக்காக அந்த பிள்ளைங்க நீ டெஸ்ட் பண்றாங்க. இப்போ நான் ஒழுங்கா சொல்லிடுறேன். சரி, என்ன சொல்லணும்ல? 1 ஹெட்டிங் போடணும், ஃபேர் டிராஃப்ட் அழகா எழுதணும், கீழே நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த பேசேஜ் எழுதணும், அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த எழுதணும். ஓகேயா? வெரி குட். இத்தனை எழுதினா தான் உனக்கு 5 மார்க். இத்தனை எழுதுனது நீ படிக்கும் போதே உனக்கு அந்த கதை தெரிஞ்சு போகும். அது பட்டர்ஃப்ளையா அல்லது ஃபாரஸ்டா அல்லது புக்ஸா அப்படின்னு உனக்கு தெரியும். அதை நீ பார்த்தா கட்டிங் போடலாம். வெரி குட். நெக்ஸ்ட் என்னது தெரியுமா? டயலாக் ரைட்டிங். என்னது? டயலாக் ரைட்டிங். இப்ப டயலாக் ரைட்டிங்னா 2 பேர் பேசிக்கிறாங்க, 2 பேர்ல 3 பேர் பேசிக்கிறாங்க. இப்ப நான் கேட்கிற பதில் சொல்லுவோம்.
ஓகே, இப்போ மே ஐ கம் இன் சார் அப்படின்னு போட்டு அடுத்து டேஷ் இருக்கு. கீழே வந்துட்டு ஐ வாண்ட் டு மீட் த மேனேஜர், அங்க என்ன வந்திருக்கும்? மேல வந்துட்டு மே ஐ கம் இன் சார் அப்படிங்கிற ஏ ஒருத்தர் பேசுறாரு, பி வந்து டேஷ் போட்டிருக்கு. மூணாவது என்ன போட்டுன்னா ஐ வாண்ட் டு மீட் த மேனேஜர். அப்புறம் ரெண்டாவது என்னது கேள்வி? என்னமா? வாட் டு யூ வாண்ட்? தம்பி எந்திரிப்பா, அழகா பதில் சொல்லலாம். கை தட்டவனுக்கு கை தட்டு. சூப்பர் சூப்பர் பாய், சூப்பர். ஓகேயா? இதுல வந்துட்டு நீங்க முடிச்சிடணும். அப்ப வந்துட்டு மூணாவது கேள்வி என்ன தெரியுமா? லெட்டர் ரைட்டிங். என்னது? லெட்டர் ரைட்டிங். லெட்டர் ரைட்டிங்ல பாடி ஆஃப் லெட்டர் மட்டும் தான் எழுதுறீங்க. ஹலோ ஹலோ, எப்படி தெரியுமா எழுதணும்? எல்லாம் இங்க பாரு, அங்க யாரும் வரல, சினிமா நடிகர்கள் யாரும் வரல. ஐயா என்ன இப்படி பாக்குறீங்க? எல்லாரும் என்ன பாருங்க. இங்கதான் நமக்கு பாடம் தான் முக்கியம், சரியா? சினிமா நடிகர்கள் யாரும் வந்தாலும் பார்க்கவே கூடாது. எல்லாம் நம்ம தான் இங்க பாடத்துல தான் கவனமா இருக்கணும். எந்த ஒரு மாணவன் பாடத்தில் கவனமா இருக்கணும், அவனால உயர்ந்துட முடியும், உச்சமடைய முடியும். நல்லா கவனிக்கணும். அப்போ லெட்டர் ரைட்டிங்ல பாடி ஆஃப் லெட்டர் மட்டும் எழுதணும். இந்த பாடி ஆஃப் லெட்டர்ல ஹலோ, ஹவ் ஆர் யூ, ஐ ஆம் ஃபைன். இதுலயே 3 வடி வந்துருது. ஹலோ, ஹவ் ஆர் யூ, ஐ ஆம் ஃபைன். அண்ட் யூ, அண்ட் யூ. இதுக்கு 2 மார்க். இதுக்கு எத்தனை மார்க்? ஏற்கனவே லெட்டர் ரைட்டிங் 5 மார்க், உனக்கு 2 மார்க் ஓசி மார்க். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சுதான் நீ வந்து எழுதிட்டு வச்சுக்கேன், 3 மார்க். எத்தனை மார்க்? மொத்தம் திரும்ப சீக்கிரட் சொல்றேன். லெட்டர் ரைட்டிங்ல நீ என்ன எழுதினாலும் வார்த்தையில் எத்தனை மார்க் போடுவாங்க? எத்தனை மார்க் போடுவாங்க? 3 மார்க் போட்டுருவாங்க, கவலைப்படாதீங்க. ஆனா எழுதணும், ஏதாவது என்ன செய்யணும்? அப்பீட்டு பாஸ் மாதிரி எங்களுக்கு வந்தாரு, சும்மா வச்சாலே 3 மார்க் போட்டுருவான்னு சொல்லக்கூடாது, ஏதாவது எழுதி வைக்கணும். ஓகேயா? அதுக்கு நம்ம என்ன போறோம் தெரியுமா? அதுக்கு லெட்டர் ரைட்டிங் முடிஞ்ச பிறகு அட்வர்டைஸ்மெண்ட் எழுதிடலாமா? லட்டுமான மார்க் அட்வர்டைஸ்மெண்ட். அதுக்கப்புறம் ரோட் மேப்பிங் எழுதிடலாமா? அதுக்கப்புறம் ஸ்லோகன் எழுதிடலாமா? ஸ்லோகன் அருமையான எழுதிடலாம். அதுக்கப்புறம் ரோட் மேப் எழுதிடலாம். பை சார்ட் எழுதிடலாமா? பை சார்ட்ல மட்டும் கரெக்டா வாசித்து பதில் எழுத வேண்டும். இறுதியாக ஆசிரியர்களுக்கும் கடினமான ஒரு கேள்வியாகவும் மாணவருக்கும் ஒரு கடினமான கேள்வியாகவும் ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா? போயம் போயம் paraphrasing. இது வந்து சரியாக படித்து 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 திரும்பவும் படித்து பார்த்து பதில் எழுதணும். எழுதலாமா? இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, படம் மட்டும் இருக்கும், நீ என்ன செய்யணும்? நீயா எழுதணும். அந்த படத்துல என்ன இருக்கு, எப்படி இருக்கு, என்ன வந்திருக்கு, இப்ப எழுதிட்டீங்கன்னா உனக்கு எத்தனை மார்க்கு? அன்பான மாணவர்களே, மாணவிகளே, ஆங்கிலம் என்பது ஒரு சிறந்த மொழி. உனக்கு பிடிக்கணும், அவ்வளவுதான். நீ விருப்பப்பட்டுட்டீங்கன்னா 40 மதிப்பெண்கள் என்ன 50 மதிப்பெண்களே வாங்கலாம். 50 + 50 எவ்வளவு? 100. 100 2ஆல வகுப்பீங்கன்னா எவ்வளவு? அழகா மார்க் வாங்கலாம். என்ன பொறுத்தல உள்ள 99, அதுதான் எளிமையான மார்க். கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா 100. கொஞ்சம் கஷ்டப்பட்டா எத்தனை பேர் 100 மட்டும் வாங்கணும்னு ஆசைப்படுறது? 100 ஒன்லி. சும்மா அந்த அப்பா துக்குன மாதிரி கலக்கடன் கைது கூடாது. 100 மட்டும் நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், ஆசைப்படுறேன், ஆசைப்படுறதை கேட்டுக்கலாம். ஆசைப்படுறேன். ஓகே, உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். எனவே குறைந்தது 60 மதிப்பெண்கள் அல்லது எளிமையாக படிக்கிறது 40 மதிப்பெண்கள். எல்லாரும் சிறந்த மதிப்பெண்களை வாங்கி 100க்கு 100 யாராவது இந்த கூட்டத்தில் வாங்கினீங்க அப்படின்னா அசிஸ் சார் முன்னில நான் சொல்லுகிறேன், 1000 ரூபாய் மதிப்புள்ள அல்லது 1000 ரூபாய் உங்களுக்கு தந்து நான் உங்களை வாழ்த்துவேன் என்று. 1000 ரூபாய் கிடையாது, 100 ரூபாய 10 ரூபாய் கொடுக்கலாம்ல. என்னப்பா 100 ரூபாய 10 ரூபாய் கொடுக்கலாம், 50 எவ்வளவு கொடுக்கலாம்? 1000 ரூபாய் உங்களுக்கு நான் அன்பளிப்பாக தருவேன் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி உங்கள் யாவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.